சுவையான கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் சிரப்பு போட்டு பால் ஊற்றி ஜீனி போடாமல் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் ஊற்றி ஆற வைப்போம். அப்படியே தட்டில் வச்சுட்டு அப்படியே தூவி விட்டிங்கன்னா அப்படியே ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமாக இருக்கும். அப்படியே நட்ஸை தூவி விட்ருங்க. கிஸ்மிஸ் இருந்தால் கிஸ்மிஸையும் சேர்த்துக்குங்க. வாழைப்பழம் இருந்தால் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் போடுறீங்களா? வேணாமா? அவ்வளோதான். கடல் பாசி அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டி ஒரு அரை மணி நேரத்தில் கூலிங்க ஆறிடும். சூடு ஆறினோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள், ரோஸ் கலரில் அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா நோம்புக்கு சூப்பரான கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் கலரில் ஜீனியே போடாமல் நம்ம செஞ்சாச்சு. பால் ஊற்றி